காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே 4, அதாவது நாற்று விட்டு 4 நாள் ஆகுது. இன்றைக்கி நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை. அதனால் நம்மளோட சீட்லிங்ஸுக்கு எதனா பாதிப்பு இருக்கான்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம வந்து நாற்று விட்டு ஒரு 2 நாளுக்குள்ளே மழை அதிகமாக பேஞ்சு நம்ம தண்ணி நிறுத்தாமல் இருந்தோம்னா அந்த மழை விழுற வேகத்தில் வந்து அந்த நாற்றுகள் வந்து, அதாவது விதைகள் வந்து பிறண்டு மொத்தமாக வந்து கூட்டிக்க ஆரம்பிக்கும். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃபீல்டு வந்து எப்படின்னா ஆயிருக்குன்றதை பார்க்க வந்திருக்கோம். நேற்று வந்து கனமான மழை எங்கள் ஏரியாலலாம். நாற்று வளர்ந்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. அதனால் மோஸ்ட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நாற்றோட குரோத் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நம்ம எப்படியாச்சும் வடிகட்டலைன்னா இங்கே இருக்கிற விதைகள் வந்து முளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த கார்னர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோ லேண்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும், நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது. அதே மாதிரி ஜெர்மினேஷனும் உங்களால் இப்போ நல்லா தெளிவாக பார்க்க முடியும். எல்லாமே தண்ணி உள்ள முங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து முளைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எப்படியாச்சும் நம்ம இந்த தண்ணியை வெளியேற்றலைன்னா இந்த சீட்ஸ்லாம் ராட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது அழுக ஆரம்பிச்சிடும். எப்பவும் போல் நமக்கு பாதுகாப்பாக நம்ம மணி வந்துட்டான். அவனோட எதிரிகள்லாம் வந்து சரௌண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு ஆளாக தான் இன்றைக்கும் சமாளிக்கணும். விசில் அடித்தோடனே வராமா, குட் பாய். நல்ல மழைன்ட்டு அதனால் தண்ணி வெளியேறவே வழி இல்லை. இப்போ நம்ம அந்த சேனலை திறந்து விட்டால் தான் இங்கே இருக்கிற தண்ணி வெளியேறும். அப்போ தான் நம்மளால் வந்து நாத்தாங்காலில் இருக்க தண்ணியை நம்மளால் வெளியே ஏற்ற முடியும். சீரக சம்பா விதைச்ச இடத்துல பார்த்தோன்னா ஜெர்மினேஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த நேற்று பெஞ்ச மழையில் நிறைய தண்ணி நிற்கிது. அதே மாதிரி வந்து நம்மளால் சீட்ஸை வந்து அவ்வளோ கிளியராக பார்க்க முடியல. இந்த கார்னரில் இருக்க சீட்ஸ் மட்டும் தான் நம்மளால் சீரக சம்பாவில் பார்க்க முடியுது. மற்றபடி நடுவில் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக சீரக சம்பாவில் சீட்ஸை பார்க்க முடியல. கூடவே அந்த ராக்கி பையனும் வந்துட்டான். ராக்கி நோ பேக் வந்து ஆனால் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இன்னொரு 20 டேஸ்க்குள்ளே இது வந்து நம்ம முட்டிக்கால் அளவு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேடை ஓட்டிடலாம். சேடை ஓட்டுறதுனா படில் பண்ணுறது. நீங்களும் வந்துட்டிங்களா மேடம்? வீட்டுக்கு போகலாம், போங்க, நான் எங்கேயும் தொலைஞ்சு போயிடலாம். காலேஜுக்கு டைம் ஆகுதுன்றதுனால நான் இதை வந்து மணியண்ணங்கிட்ட என்ன பண்ணணுன்றதை சொல்லிவிட்டு என் காலேஜுக்கு நான் போயிடுவேன். சாயங்காலம் வந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.